இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பொதுவா நம்ம பல வெளிநாட்டு வேலை சம்பந்தமான தகவலை நம்ம பதிவு பண்ணியிருக்கோம். ஸோ எந்த வெப்சைட்ல நீங்க போய் பார்க்கணும், எப்படி நீங்க அப்ளை பண்ணணும், என்ன மாதிரியான கேட்டகரிலாம் இருக்கு, அதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்றத எல்லாமே நம்ம டீட்டெயில்டா பதிவு பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட நம்ம பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டு ஒரு 1000 வீடியோஸ் பக்கம் நம்ம வந்துட்டோம். நம்ம இந்த லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸ்ல. இப்போ அதெல்லாம் தாண்டி இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய சிக்கல்கள், அதாவது என்கிட்ட கன்சல்டிங் பேச வரும்போது நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள், இப்போ மார்க்கெட்ல என்ன மாதிரியான மைண்ட் செட்ல வேலை தேடுறவங்களுக்கு இருக்கு அப்படின்றதெல்லாம் டீட்டெயிலா தெரிஞ்சதுக்கு அப்புறம், இது சம்பந்தமா அடுத்த அப்கிரேட் பண்ற மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணணும்னு நினைக்கும் போது தான் இந்த ஒரு விஷயத்த நாங்க கையில் எடுத்தோம். அதாவது பொதுவா இப்ப இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே ஃபோக்கஸ், அதாவது புதுசா வெளிநாட்டு வேலைக்கு போகணும்னு நினைச்சா கூட பிளைண்டா நம்ம யூரோப்பியன் கண்ட்ரிஸ் நம்ம டார்கெட் பண்றது. ஆல்ரெடி இப்ப சிங்கப்பூர், மலேசியா, கல்ஃப் கண்ட்ரிஸ்ல இருக்கக்கூடிய நபர்களும் பாத்தீங்கன்னா கல்ஃப் கண்ட்ரில இருந்து டைரக்டா யூரோப்பியன் கண்ட்ரிஸ் போகணும்ன்றதான் நம்ம ட்ரை பண்றோம். அப்படி ட்ரை பண்ணும்போது நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எந்த கண்ட்ரில இருக்கு? பொதுவா எல்லாருமே சொல்றது ஜெர்மனி, இட்டாலி, லக்சம்பர்க், நெதர்லாந்து, அயர்லாந்து இதை தான் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். இந்த இடத்துல மட்டும்தான் வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். குறைஞ்சது யூரோப்பியன் கண்ட்ரில இன்னைக்கு மட்டும் அதோட உறுப்பு நாடுகளா இருக்கிறது பார்த்தீங்கன்னா மொத்தம் 31 நாடுகள். இது எல்லாமே செங்கன் கண்ட்ரி. இந்த செங்கன் கண்ட்ரியில ஒரு குறிப்பிட்ட நாட்டு மட்டுமே நம்ம ட்ரை பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, காம்படிஷன்ஸ் அதிகமா இருக்கும் போது அந்த இடத்துல போட்டி போடும்போது சில நேரங்கள் நமக்கு வாய்ப்பு கிடைக்காம போயிருது. ஸோ இந்த வாய்ப்பை நம்ம எப்படி செங்கன் கண்ட்ரி உள்ள போகணும் அப்படின்னு ஒரு டார்கெட் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, அது ஏன் ஜெர்மனி, இட்டாலி, நெதர்லாண்டை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும், மற்ற நாடுகளையும் ஃபோக்கஸ் பண்ணலாமே, அப்படி என்ன மாதிரியான வாய்ப்பெல்லாம் இருக்கு அப்படின்றத டீட்டெயிலா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நிகழ்ச்சிகளை போறதுக்கு முன்னாடி அன்பு உறவுகளுக்கு நன்றி கலந்த வணக்கத்துடன் நான் உங்கள் நம்ம விவசாயி தினேஷ் மூர்த்தி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? வாங்க நிகழ்ச்சிகளை போலாம். ஃபர்ஸ்ட் இந்த நிகழ்ச்சியில நீங்க தெரிஞ்சுக்கிறது பாத்தீங்க அப்படின்னா என்ன அப்படின்னா, 31 நாடுகள் இருக்கும்போது ஏன் ஒரு குறிப்பிட்ட நாடை மட்டும் நம்ம டார்கெட் பண்ணணும் அப்படின்றதான். ரெண்டாவது, நம்ம ட்ரை பண்ணக்கூடியது, இப்போ நான் உதாரணத்துக்கு ஒரு லேபர் கேட்டகரி, ஜெனரல் கேட்டகரியில நான் ஜெர்மனிக்கு போகணும் அப்படின்னா, ஜெர்மனியில அதிக டிமாண்ட் இருக்கும்போது போக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறத தெரியாமே நீங்க முயற்சி பண்ணும்போது காலங்கள் கடந்துகிட்டே தான் இருக்குமே தவிர உங்களுக்கான வாய்ப்பு அந்த இடத்துல உறுதிப்படுத்த முடியாது. அப்ப ஜெர்மனியில ட்ரை பண்ணாம ஏன் மற்ற நாடுகளை ட்ரை பண்ணக்கூடாது? உதாரணத்துக்கு இப்ப ஐடி செக்டர்லாம் இருக்கவங்க எல்லாருமே டார்கெட் பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் கண்ட்ரின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஜெர்மனி, அதுக்கப்புறம் நெதர்லாந்து, அயர்லாந்து இப்படி தான் போறீங்க. ஆனா யூரோப்பியன் கண்ட்ரில கூட எஸ்டோனியாவை யாருமே டார்கெட் பண்றது கிடையாது. ஏன் டார்கெட் பண்றது கிடையாது? அங்க 99% பாத்தீங்கன்னா எல்லாமே டிஜிட்டலா இருக்கக்கூடிய ஒரு நாடு எது யூரோப்பியன் கண்ட்ரி அப்படிங்கிற எஸ்டோனியா மட்டும்தான். அதே மாதிரி ஜாப் சீக்கர் விசா அப்படின்னா இங்க ஆப்பர்ச்சுனிட்டி கார்டை யூஸ் பண்ண ஒரே கண்ட்ரி ஜெர்மன் மட்டும் தான் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. ஸ்வீடன்ல ஜாப் ஆஃபர் கொடுத்துருக்காங்க. 1 இயருக்கு நம்ம போய் தேடலாம், வேலை தேடலாம். அது ஏன் நம்ம பயன்படுத்தியது கிடையாது. அதே மாதிரி ரிமோட் மூலியமா போய் நம்ம ஒர்க் பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும்போது டிஜிட்டல் நாமட் விசான்னு சொல்லுவாங்க. அது ஏன் நம்ம ட்ரை பண்ணக்கூடாது? இப்படி பல வாய்ப்புகள் இருக்கு. ஆனா ஒரே இடத்த நம்ம டார்கெட் பண்றதுனால மட்டும்தான் நமக்கான வாய்ப்புல போயிருது. ஸோ நம்ம பல வீடியோகள் நம்ம போட்டிருக்கோம் யூரோப்பியன் கண்ட்ரில கூடிய நாடுகள் சம்பந்தமா. இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, யூரோப்பியன் கண்ட்ரில கூடிய 31 நாடுகள் சம்பந்தமான வாய்ப்புகள் சம்பந்தமான ஒரு தகவலை ஒரு பிடிஎஃபா நாங்க ரெடி பண்ணி வச்சிருக்கோம். எதுக்கு பிடிஎஃபா ரெடி பண்ணிருக்கோம் அப்படின்னா, நீங்க உங்களுக்கான வாய்ப்பை ஈஸியா போறதுக்கான கண்ட்ரி எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த கண்ட்ரி மட்டும் டீட்டெயில்டா நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்றதுக்கான ஒரு ப்ராசஸ் நீங்க கையில எடுக்கணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான். உதாரணத்துக்கு நான் ஒரு ஜெனரல் கேட்டகரியில போறேன் அப்படின்னா, நான் ஜெர்மனி டார்கெட் பண்றது ஈஸியா இருக்குமா, மால்டாவை டார்கெட் பண்றது ஈஸியா இருக்குமான்றது நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, இப்போ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டுக்கு போறேன் அப்படின்னா நான் நெதர்லாந்து ட்ரை பண்றது கரெக்டா இருக்குமா, குரோசியாவை ட்ரை பண்றது கரெக்டா இருக்குமா அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். நான் ஹாஸ்பிட்டாலிட்டி, அதாவது ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில அதிகமான எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்கு, இப்பதான் நான் படிச்சு முடிச்சு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் நீங்க அயர்லாண்டை ஃபோக்கஸ் பண்ணுமா, மால்டாவை ஃபோக்கஸ் பண்ணுமா அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இது தெரியாம நம்ம வாய்ப்பு இல்லாத இடத்துல தேடுறதோட டைம் வேஸ்ட் தான் ஆயிட்டு இருக்கும். அதை நம்ம கண்ட்ரோல் பண்றதுக்கு நமக்கு வாய்ப்பு எங்க இருக்குமோ அங்க நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா ஈஸியா இருக்கும். இந்த 31 நாடுல நம்ம என்ன தகவல் உங்களுக்கு சேகரிச்சிருக்கோம் அப்படின்னா, நீங்க பல விஷயங்கள் சொல்லலாம். ஆல்ரெடி நீங்களே யூடியூப் சேனல்ல தான் டீட்டெயிலா போட்டிருக்கீங்க. அப்புறம் எதுக்கு இந்த ஒரு பிடிஎஃப்? பல யூடியூப் சேனல்ல இந்த மாதிரி வாய்ப்பு எல்லாம் போட்டுட்டு இருக்காங்களே, அப்புறம் எதுக்கு இந்த பிடிஎஃப்? அதுவும் இந்த பிடிஎஃப் ஃப்ரீ கிடையாது, பே பண்ணி நீங்க வாங்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது எதுக்கு நான் இதெல்லாம் பண்ணணும்னு நினைப்பீங்களா? இந்த இடத்துல தான் ஒரு விஷயத்தை நாங்க கொண்டு வந்திருக்கோம். என்ன அப்படின்னா, நாங்க ரெடி பண்ணி வச்சிருக்கக்கூடிய லிஸ்ட்ல உதாரணத்துக்கு இப்ப நீங்க ஜெர்மனியை நீங்க டார்கெட் பண்றீங்கன்னா, ஜெர்மனில என்ன மாதிரியான கேட்டகரிகள்லாம் ஸ்பான்சர் கிடைக்கும் அப்படின்ற போது நீங்க அதுல உதாரணத்துக்கு இப்ப நான் கன்ஸ்ட்ரக்ஷன்ல நான் ட்ரை பண்றேன் அப்படின்னா, ஒரு எலக்ட்ரிக்கல் பர்சனாவோ இல்ல ஒரு பிளம்பிங் ரிலேட்டடான ஒரு வேலைக்கு நான் ட்ரை பண்றேன் அப்படின்னா அதுக்கான பர்சன்டேஜ் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். அப்ப உங்களுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு நினைச்சா நீங்க அந்த கண்ட்ரி டார்கெட் பண்ணா, இல்லைன்னா விட்டுறலாம். சோ அது ஒரு வாய்ப்பு. ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா, எலிஜிபிலிட்டி நம்ம கொடுத்துருக்கோம். அதாவது என்ன மாதிரியான எலிஜிபிலிட்டி இருந்தா நீங்க இந்த ஜெர்மனிக்குள்ள போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றதையும் டீட்டெயில்டா நாங்க கொடுத்துருக்கோம்.
அதுக்கப்புறம் எந்த ஏஜ்ல இருக்கவங்க போகலாம், படிச்சவங்க போகலாமா, படிக்காதவங்க போகலாமா, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க போகலாமா, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க போகலாமா அப்படின்ற என்டையர் டீடைல்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிடிஎஃப்ல வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம். இது மட்டும் தான் நாங்கள் கொடுத்துருக்கோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இதை தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்க ட்ரை பண்ணக்கூடிய வேலைக்கு எந்த மாதிரியான கம்பெனியில் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படின்றத வந்து ஒரு லிஸ்ட்டை நாங்கள் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி எந்த வெப்சைட்ல நீங்க போய் அப்ளை பண்ணணும், நீங்க தெரிஞ்ச லிங்க்டின், இண்டீடை தாண்டி வேற என்ன வெப்சைட்லாம் இருக்கு, அதே மாதிரி உங்களுக்கான வேலைவாய்ப்பு கொடுக்கக்கூடிய ப்ரொஃபஷனல் ஏஜென்சி யாராவது இருக்காங்களா, இப்படி பல தகவல் வந்து பாத்தீங்கன்னா அதுல எல்லாமே வந்து இருக்கும். அதாவது யூடியூப் சேனல்ல சொல்லக்கூடிய தகவலை தாண்டி ஒரு கிறிஸ்டல் கிளியர் அதையும் தாண்டி இன்னைக்கு எது தேவையோ அதை எல்லாமே அனலைஸ் பண்ணி ஒரு ப்ராப்பரான ஒரு பிடிஎஃப் வந்து நாங்க ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இது மட்டும் இல்லாம இப்போ நீங்க ஒரு கண்ட்ரியோட டீடைல்ஸ் நீங்க எங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா நாளைக்கு ஒரு புது அப்டேட் வருது அப்படின்னா அந்த அப்டேட்டுக்காக நீங்க போய் எங்கேயும் செக் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நாங்களே உங்களுக்கு கூப்பிட்டு இந்த மாதிரி இந்த கண்ட்ரில அப்டேட் வந்திருக்கு அப்படின்றத நாங்க சொல்லுவோம். இது போக ஒரு ஜாப் ஃபேர் நடக்குது அப்படின்னா அதை சொல்லுவோம். இப்போ ரீசெண்டா வந்து பார்த்தீங்கன்னா நெதர்லாண்ட்ல வந்து ஒரு வெபினார் நடந்தது. அதை நம்ம வந்து ஒரு ஷார்ட்ஸ் வந்து நம்ம பதிவு பண்ணியிருந்தோம். ஜெர்மன்ல வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல ஒரு ஜாப் ஃபேர் நடந்தது, அதை நம்ம வந்து பதிவு பண்ணியிருந்தோம். அதே மாதிரி கண்ட்ரில நடக்கக்கூடிய சட்டத்திட்டங்கள், மாற்றங்கள், நடைமுறைகள் என்னென்ன சட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றது எல்லாமே நம்ம சொல்லுவோம். பொதுவாக வேலைக்கு போகும்போது சிங்கிளா போகக்கூடிய நபர்கள் இருப்பாங்க. இன்னைக்கு நான் சிங்கிளா போறேன், நாளைக்கு ஃபேமிலி கூட்டவும் நினைக்கக்கூடிய நபர்கள் இருப்பாங்க. என் குழந்தைகளை கூட்டு போய் படிக்க வைக்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள்லாம் இருப்பாங்க. அப்போ உங்களுக்கு எந்த கண்ட்ரி சாதகமான கண்ட்ரி, இதெல்லாம் போக சில பேர் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு அங்கேயே தங்கி நான் பிஆர் எடுக்கணும்னு நினைப்பாங்க. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு என்ட்ரி கிடைச்சா போதும் நினைக்கக்கூடிய நபர்கள் இருப்பாங்க. இப்போ எல்லாத்துக்குமே ஒவ்வொரு கண்ட்ரி 31 கண்ட்ரில எந்த கண்ட்ரி உங்களுக்கு தேர்ந்தெடுத்தா கரெக்டா இருக்குன்ற டீடைல்ஸ் எல்லாமே வந்து அதுல நாங்க வந்து கொடுத்துருக்கோம். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா வந்து இருக்கும். இது போக நான் சொன்ன மாதிரி அப்டேட் நாங்கள் வந்து கொடுத்துக்கிட்டே வந்து இருப்போம். ஸோ வழிமுறைகள் எல்லாமே சொல்லி கொடுத்துருவோம். அதாவது இப்போ உங்களுக்கான வேலை வாய்ப்பு இருக்குன்றது நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா எப்படி அந்த வாய்ப்பை உங்களுக்கானதாக மாற்றுறதுக்கு நீங்கள் என்னென்னலாம் செய்யணும் அப்படின்ற A to Z ப்ராசஸ் ஆன டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்கும்போது யாரோட உதவி தயவு இல்லாமல் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது வெளியில போய் பணம் கொடுக்காம அப்படியே பணம் கேட்டால் கூட இப்படி ஒரு வாய்ப்பு இல்லாத இடத்துல நீங்கள் எப்படி சொல்கிறேன்றதை ஈஸியாக நீங்கள் கேள்வி கேட்கறதுக்கான ஒரு நாலேஜ் உங்களுக்கு வந்து கிடைச்சிடும். ஸோ இண்டிவிஜுவலாகவே நீங்கள் ட்ரை பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு ஏற்படுத்திக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு ஒரு டீட்டெயில்டாக நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ் வந்து நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம், ஒரு பிடிஎஃபாக ரெடி பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து 2 ஆப்ஷன்ஸ் நாங்கள் கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு நாட்டை மட்டும் நீங்கள் தேர்ந்தெடுத்து வாங்குறதா இருந்தாலும் நீங்கள் அந்த பிடிஎஃப் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா மொத்தமாக ஒரு 31 கண்ட்ரியுமே நான் வாங்கிக்கிறனால நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இதை நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் மோட்டிவ்ல நான் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்க வேண்டாம். வேற ஆப்ஷன் எனக்கு வந்து இல்லைன்றனால தான் இந்த விஷயத்தை நாங்கள் வந்து கையில் எடுத்தோம். ஸோ ஒரு விஷயத்தை இப்போ பொதுவாக வந்து நம்ம ஒரு லிங்க் எடுத்துக்கிங்க அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோ போட்டால் கூட அந்த லிங்க் கேட்க அவங்களோட ப்ரொஃபைலாம் சில நேரத்தில் போய் செக் பண்ணுவேன் நான். ஸோ அது அவங்களுக்கு தேவையா இருக்கு, சம்மந்தமே இருக்கு, ஆனால் வந்து கேட்டுட்டு இருப்பாங்க. ஸோ இப்படி கூட இருக்கலாம், ஒன்று அவங்க யாருக்கா அனுப்புறா கூட வச்சுக்கலாமே. ஆனால் மெஜாரிட்டி அந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி தாங்க. ஏன்னா அவரோட அப்கிரேட்ல இருக்கிறவர் அவர்கிட்ட போய் கேட்கறதுக்கான வாய்ப்பு இல்லை இல்லைங்களா? இந்த இடத்துல அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இருந்தாலும் இதில் உள்ள போய் அந்த அளவுக்கு சோதிக்க வேண்டாம். ஸோ இந்த இடத்த வந்து ஒரு விஷயத்த நம்ம ரெடி பண்றோம், அது ப்ராப்பரா வந்து ஒருத்தருக்கு போச்சு அப்படின்னா அவருக்கு அது ஒரு வாய்ப்பு கிடைச்சுன்னா நமக்கு மகிழ்ச்சி. ஸோ இந்த ஒரு காரணத்துக்காக மட்டுமே தான் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கீமை வந்து நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சிட்டோம் நம்ம. ஸோ விருப்பம் இருக்கவங்க எங்க டீமை கான்டாக்ட் பண்ணி எந்த மாதிரி நாட்டுக்கு வேணும்ன்றது நீங்க வாங்கிக்கிங்க. அது போக அதில் கூட நாங்கள் என்னென்ன சப்போர்ட்லாம் உங்களுக்கு பண்ணித்தரோம் அப்படின்றத நீங்க கேட்டுக்கலாம். லைக் ஒரு சிவி வேணும், அந்த நாட்டுக்கு தகுந்த மாதிரி சிவி வேணும் அப்படின்னா ஒரு சிவி கவர் லெட்டர் வந்து நம்ம வந்து ரெடி பண்றது, ஹெச்ஆருக்கு வந்து நீங்க வந்து ஒரு டெக்ஸ்ட் பண்ணணும்னா அதுக்கான டிராஃப்ட் ரெடி பண்ணி தர்றது, இமெயில் பண்ணணும்னா அதுக்கான கண்டென்ட்டை கொடுக்குறது, இது மாதிரி சில அடிஷனல் டீடைல்ஸும் உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து ப்ரொவைட் பண்றோம் நாங்கள். ஸோ விருப்பம் இருக்கவங்க இந்த வாய்ப்பை வந்து நீங்க வந்து பயன்படுத்திக்கிங்க. டெஃபினட்டா இந்த விஷயங்கள் வந்து எங்கேயுமே செய்யாத விஷயங்கள் அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். ஸோ நான் வந்து இதுல வந்து 31 கண்ட்ரி நான் கொடுக்கறதுக்கு காரணம் தேவையில்லாம ஒரு இடத்த தேடி இல்லாத இடத்துல தேடி தேடி டைம் வேஸ்ட் பண்றத ப்ராப்பரா ஒரு இடத்துல கிடைக்கிறது நீங்க போகணும் அப்படின்றதுக்காக மட்டும் தான். உங்களுக்கான வாய்ப்பு எங்க இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும், அதுக்கான என்னென்ன மாதிரியான ஸ்கில்ஸ்லாம் இருந்தால் கிடைக்கும் அப்படின்ற எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் முயற்சி பண்ணணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் இப்படி ஒரு விஷயத்தை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிங்க. ஸோ மேலும் தகவலுக்கு என் டீமை வந்து கான்டாக்ட் பண்ணி நான் சொன்ன தகவல் எல்லாமே வந்து புதுசாக இன்ட்ரெஸ்டிங்காக உங்களுக்கு வந்து இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நான். டெஃபினட்டாக இந்த வாய்ப்பை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கிங்க. மேலும் தகவல் என் டீமை கான்டாக்ட் பண்ணுங்க. வழக்கம் போல இதே மாதிரி வேலைப்பு சம்பந்தமான தகவலுடன் நான் வந்து உங்களை சந்திக்க வர இந்த நிகழ்ச்சி விடைபெறுவது நான் உங்கள் நம்ம தினேஷ்மூர்த்தி. நன்றி, வணக்கம், பாய்.